அன்பர்களே, இன்று ஆடி பண்டிகை. நேயர்கள் அனைவருக்கும் ஆடிகை பண்டிகை நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் பட்டீஸ்வரம் ஸ்ரீ தேனுபுரீஸ்வரர் திருக்கோவிலை சென்று அடைகிறோம். தட்சிணாயன புண்ணிய காலத்தில் தரிசிக்க வேண்டிய 5 கோவில்களில் ஒன்றுதான் பட்டீஸ்வரம் தேனுபுரீஸ்வரர் திருக்கோவில். கும்பகோணம் ஆவூர் சாலையில் உள்ள பட்டீஸ்வரத்தில் இக்கோவில் அமைந்துள்ளது. இங்கு உள்ள துர்க்கை அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்தவள். பராசக்தி தனித்து தவம் செய்வதற்கு இங்கு வந்து இறைவனை பூஜித்து வந்தாள். இறைவன் பராசக்திக்கு தமது ஜடைமுடியோடு காட்சி கொடுத்த தலம் இது. விஸ்வாமித்திரர் காயத்ரி மந்திரம் சித்திக்க பெற்று இங்குதான் பிரம்ம ரிஷி பட்டமும் பெற்றார். வாலியை கொன்ற ஷாயா ஹத்தி தோஷத்தை ராமபிரான் இங்கு தனது வில்லின் முனையினால் கோடி தீர்த்த கிணறை ஏற்படுத்தி அந்த நீரால் இறைவனை அபிஷேகம் செய்து வழிபட்டு போக்கிக் கொண்டதாக தலபுராணம் கூறும். வழிபட்ட லிங்கம் ராமலிங்கம் எனப்படுகிறது. மாளவ தேச அந்தணன் தர்மசர்மாவிற்கு மேதாவி முனிவரின் சாபத்திற்கு ஏற்பட்ட நாய் வடிவம் இங்குள்ள ஞானவாவியில் உள்ள தீர்த்தம்பட்டு சாபம் நீங்க பெற்றார். இங்கு 5 நந்திகள் உள்ளன. அனைத்து சற்று விலகியே உள்ளன. திருவலஞ்சுழி, பழையாறை மெற்றளி, திருச்சத்திமுற்றம் ஆகியவற்றை வழிபட்டு நண்பகலில் பட்டீஸ்வரம் வந்து திருஞான சம்பந்தருக்கு இறைவன் முத்துப்பந்தல் அளித்த தலம். அவர் தன்னை தரிசிக்கும் பொருட்டு நந்தியம் பெருமானை விலகியிருக்க செய்தார். வடக்கு கோபுர வாயிலில் துர்க்கை சன்னதியும் உள்ளது. பழையாறையில் சோழ அரச மகளிர் வசித்திட இருந்த மாளிகை கோட்டையின் வடக்கு வாயிலில் இருந்த துர்க்கை பின்னர் பட்டீஸ்வரம் கோயிலில் பிரதிஷ்டை செய்ய பெற்றது. இந்த துர்க்கையை ராகு காலங்களிலும் செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளிலும் அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி, நவமி நாட்களிலும் வழிபடுதல் சிறப்பாகும். சாந்த ஸ்வரூபியாக 8 கரங்களோடு மகிஷன் தலை மீது நின்ற கோலத்துடன் சிம்ம வாகனத்தோடு திரிபங்க ரூபமாய் துர்க்கை இங்கே நமக்கு 3 கண்களோடு காட்சி தருகிறாள். துர்க்கைக்கு இடப்புறம் நோக்கி இருக்கும் சிங்கம் இருப்பது இங்கே தனிச்சிறப்பாகும். பட்டி எனும் காமதேனு இங்கு சிவ வழிபாடு செய்த தலமாகியினால் பட்டீஸ்வரம் என பெற்றது. கிழக்கு நோக்கிய கோவில், 4 கோபுர வாயில்கள், மத வாரண பிள்ளையார், சப்தகன்னியர், ரேணுகாதேவி, சொர்ண விநாயகர், மகாலிங்கர், பாலமுருகன், ஷண்முகர், ராமலிங்கர், மகாலட்சுமி சன்னதிகள் இங்கு உள்ளன. அர்த்த மண்டபத்தில் சோமாஸ்கந்தர், ஞானசம்பந்தர்கள் உள்ளனர். கருவறையில் தேனுபுரீஸ்வரர் காட்சி தருகிறார். அம்பிகை ஞானாம்பிகை இங்கே பவளவல்லி என்னும் தனி நாமத்தோடு சன்னதி கொண்டிருக்கிறார். திருஞான சம்பந்தர் பதிகம் பாடிய தலம். ஆனி மாதம் திருஞான சம்பந்தர் முத்துப்பந்தர் பெற்ற விழா இங்கு சிறப்பாக நடைபெறும். மார்கழி அமாவாசை, நடராஜர் அபிஷேகங்கள், ஆடிப்பூரம், விநாயக சதுர்த்தி, நவராத்திரி, அன்னாபிஷேகம், திருவாதிரை முதலியவை இங்கே விழா நாட்கள். திருமணப்பேறு, மகப்பேறு, கடன் தீரல், வேலை வாய்ப்புகள் போன்றவற்றிற்கு இங்கே மக்கள் வேண்டுகிறார்கள். பல்வேறு நலன்களையும் தரும் பட்டீஸ்வரம் தேனுபுரீஸ்வரரையும் துர்க்கையையும் வழிபட்டு பேரொருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய.